வணக்கம். செருப்படினா என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ ஒரு வீடியோ போடுறேன், தரமான செருப்படி. இந்த வீடியோ யார் மனசையும் நோக்கடிக்கணுன்றது இல்லை. ஒரு சில பேர் இப்படியும் இருக்காங்க. ஒத்துக்கிட மனசு இல்லாலும் அதுதான் நிஜம். பாருங்க. சின்ன சின்ன பிரச்சனைக்குலாம் இல்ல ஃபினிஷ் திஸ் அப்படின்னு சொல்றாங்க. யாரு எல்லாருமே அவங்க போயிடலாம் தான் சொல்றாங்க. என் வைஃப் என்ன 2 மாசம் விட்டு போயிட்டேன். நானும் தங்கச்சி வீட்டுக்கு வரல, நாங்க வரேன் உடனே க்ளோஸ். விட்டு போயிட்டா சந்தோஷமா பட்டுக்கத்தல. இல்ல சார், எனக்கு கல்யாணம் ஆகி 12 இயர்ஸ் ஆகுது. அவருக்கும் ஏஜ் டிஃபரெண்ட் இருக்கு. நான் சொல்லி கொடுத்தாலும் அவர் கத்துக்க மாட்டாரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா செட் ஆகல. இந்த இன்ஸ்டாகிராம்ல இந்த ஜோடியா பண்றாங்கல்ல சார், அந்த மாதிரி பண்ணோம்னா நிஜமா நமக்கு வர்றதில்ல. அது மாதிரி எந்த நேரமும் ரீல்ஸ் போட்டோ யாருமே எடுத்தது இல்லையா? அது நான் ஆசைப்பட்டே தப்பா? பேசிக்கான ஒரு விஷயம். தப்பு இல்லம்மா, ஃபோர்ஸ் பண்றது தப்பு. அவனுக்கு வரலன்னா விட்டுறணும். கான்டாக்ட் கூட இருக்கும் அப்படின்னா அந்த டைம்ல ஒரு 2 கால் வருது அப்படின்னா ஸோ அந்த டைமில் கட் பண்ணணும். இது நிறைய பேருக்கு நடக்கும். உள்ள மீட்டிங்கில் இருக்குது, சைலண்டில் போடாமல் ஜஸ்ட் ஒரு கால் வருது அப்படின்னா கட் பண்ணுறோம் அப்படின்னா உடனே இமீடியட்டாக அடுத்த கால் வரும். 3வது கால் வரும்போதே என் நம்பர் பிளாக் போயிடும். ஸோ கால் பண்ணல, வீட்டுக்கு தானே வருவேன், வா 1 to 2 மினிட்ஸில் கால் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நம்பர் அடுத்து நான் 100 டைம்ஸ் இல்லை 1000 டைம்ஸ் கால் பண்ணாலும் அந்த கால் அட்டன் ஆகாது. ரீசன் நான் தனியாக இருக்கேன் சார். வீட்டில் நம்ம பக்கத்தில் யாரும் கிடையாது. பசங்களை வச்சுட்டு நம்ம இது பண்ணுறேனே, நம்ம பிக் பண்ண மாட்டாரு. அந்த ரொம்ப டென்ஷன், மண்டைக்கு ஏறிடும் எனக்கு. ஏறும். நீங்க சொல்ற அப்படியே கட் பண்ணலாம். இப்போ இதே சினாரியோ வச்சுக்கங்க. இப்போ அவரை கால் பண்றீங்க, எடுக்கல, நீங்க பிளாக் பண்ணிடுறீங்க. அவ்வளோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்போ அவர் பிளாக் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு கால் பண்றாங்க, வைஃப்னு போட்டு கால் பண்றாரு, இப்போ கால் போகல, இப்போ என்ன பண்ணலாம்? நீங்க எவ்வளவு சிரிக்கிற நீ பாருங்க. செருப்படி, இதற்கு பேர் தான் செருப்படி. அது யோசிக்கவே மாட்டீங்களே. நீங்க உங்க கணவரோட எல்லா சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ஸ் நீங்க ஹேண்டில் பண்றீங்களா? ஆமா. உங்க போன் 10 இயர்ஸா 10 வருஷமா அவனுக்கு பர்த்டே விஷஸ் வந்தா கூட அதுக்கு ரிப்ளை மேக்கிறது எருமை இல்ல பெருமை. நீங்க கையில வச்சிருக்கீங்க. அவர் என்ன செய்யணும்ங்கறத நீங்க தான் முடிவு பண்றீங்க. உங்க அடிமை இல்லையா? இல்லல. முன்னெல்லாம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க டாக்ஸிக் மாஸ்குலினிட்டி சொல்லுவோம். ஆம்பளனா அவங்க பையன் இவங்க பையன், அந்த ஜாதி இந்த ஜாதி, அந்த அருவா இந்த மீசை எல்லாம் ஆண்கள் சுத்திட்டு இருந்த மாதிரி இன்னைக்கு பெண்கள் சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. 200% ஃபெமினிட்டி வந்துருச்சு. என் திருமணம் நம்ப மாட்டீங்க சொன்னா. எங்க அப்பா கிட்ட காசு, எங்க அப்பா மொட்டை அடிச்சு நான் ஹல்தி மெஹந்தி சங்கீத் கல்யாணம் எல்லாம் பண்ணி கிழிச்சிருவேன் அப்படின்னு பெண்கள் நினைக்கிறாங்க. ஹனிமூன் இங்கே தான் போகணும், என் ஃப்ரெண்டு அங்கே தான் போயிருக்கா, குடும்பம்னா இப்படி தான் இருக்கணும், ஃபோட்டோ போட்டே தீரணும் அப்படின்னு பெண்கள் ஆண்களை ஆக்சுவலி கொடுமைப்படுத்துறாங்க. எப்படி டாக்ஸிக் மாஸ்குலினிட்டி 25 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் அவ்வளோ போராடினோமோ, அவ்வளோ போராடி பெண்களுக்கான அந்த ஸ்பேஸை கிரியேட் பண்ணமோ, அந்த ஸ்பேஸை பெண்கள் அபியூஸ் பண்ணுறாங்கன்றது உண்மைதான். பெண்களுக்கு இந்த சமுதாயத்துல எவ்வளவு மரியாதை பரவாயில்ல, அட்லீஸ்ட் யாரனா ஒத்துக்கிறீங்களாடாப்பா. நீங்க செட் பண்ற ஸ்டாண்டர்ட் இன்னொரு பொண்ணுக்கு கஷ்டத்துக்கு கொடுக்க கூடாது. லிட்டரலி அவங்க என்ன பண்றாங்கன்னா, வந்த உடனே யாரெல்லாம் பேசுறாங்க வாட்ஸ்அப் வாங்கி பாக்குறதோ, இல்ல Facebook அக்கவுண்ட் இருந்தா அந்த அக்கவுண்ட இவங்களும் லாகின் பண்ணி வைக்கிறது, இல்ல பாஸ்வேர்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிறது. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கணவன் சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு வர லெட்டர்லாம் நான் பார்த்தே தீரணும், உனக்கு வர இமெயில்லாம் நான் பார்த்தே தீரணும்னு ஒரு கணவன் சொல்லியிருந்தா, அந்த கணவனை பத்தி நாங்கெல்லாம் என்ன பேசிருப்போம்? இவரே இப்படி அல்பமா நடந்துக்கிறாரு, இவரே இவ்வளவு இன்செக்யூரா இருக்காரு, இவருக்கு என்ன ஒரு பொண்டாட்டி யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு பயமா, ஏன்னா இவர் ஆண்மை மேல இவருக்கு நம்பிக்கை இல்லையா நம்ம கேட்டுப்போம்ல. இதே கேள்விகளை இப்ப பெண்கள் ஓகே கேட்க வேண்டியதா இருக்கு. உங்க பெண்மை மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உங்க கணவனை யாராவது தூக்கிட்டு கேட்டா பொசிசிவ்னஸ்னு சொல்லுவாங்களே. மனித உரிமைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மனித உரிமையை கணவனோ மனைவியோ மீற முடியாது. இன்னொருத்தரோட பாஸ்வேர்டு கொடுத்தே ஆகணும், பேங்கிங் லாகின் பாஸ்வேர்டு கொடுத்தே ஆகணும்னு கேட்கறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. யாராக இருந்தாலும் ப்ரைவசி இஸ் இம்பார்ட்டண்ட். அது ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு மீ டைம்னு இருக்கணும். ஸோ அந்த மீ டைமில் அவங்களா இருக்க விடணும். இல்லைன்னா நாடே சுடுகாடாக மாறிடும். பாய்.